திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து நேரில் பார்வையிட்ட ரயில்வே துறை அதிகாரி டாக்டர் விஸ்வநாத் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே இன்று காலை சுமார் சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக சரக்கு ரயில் தற்போது திருவள்ளூர் அருகே தீ விபத்து ஏற்பட்டு சுமார் 12 பெட்டிகள் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தற்போது இந்த பகுதியில் திருவள்ளூர் நகரம் முழுவதும் ஒரு புகை மண்டலமாக காணப்பட்டு வருகிறது. இதனிடையே தற்போது ரயில்வே துறை டிஆர்எம் என்பவர் தற்போது விஸ்வநாத் இடியார் அவர் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் தற்போது சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ தற்போது இந்த பகுதியில் இந்த விபத்து காலை ஏற்படுதுன்னு சொன்னாங்க. இது எப்படி இந்த விபத்து ஏற்படுது? No, accident, the cause of accident still yet to be assessed. Now, we don't now say, we cannot come to the conclusion now. But we'll assess, we'll investigate it. But first we want to restore the traffic first and let the fire doused fully, because already 5 brigades have come, even from OSU also. Already we have saved 31 wagons and for restoration it may take 12 hours or so. First we'll restore suburban lines, and that we can run the express, Milan Express also. Then we'll follow. 18 coaches got damaged, and balance we have already restored. We have taken away from the fire. Value will be more. So we'll again decision. Because a lot of other assets also got damaged. That we'll have to assess. Karanam to we investigate. We are investigating cause. குறிப்பாக பார்க்கலாம். தற்போது இந்த பகுதியில் ரயில்வே துறை மேல் அதிகாரியான டிஆர்எம் விஸ்வநாத் இடியா தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அவர் தெரிவித்தது 8 பெட்டிகள் சேதமடைந்து தற்போது ரயில்வே துறை சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதை கூடிய விரைவில் இதை சரி செய்ய முயன்று வருகிறதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.